Hi folks, welcome to Ayisha's Aasha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் ஏதாவது சாதம் மிஞ்சிருச்சா? அப்போ கவலைப்படாதீங்க. அந்த சாதத்தை வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லிட்டர் பால் முதல்ல எடுத்துக்கோங்க. அந்த 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டரை சுண்டி வர வரைக்கும் நம்ம பாலை காய்ச்சி வச்சுக்கணும். நம்ம எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கும் இல்லையா, அந்த சாதத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. இதை வந்து நல்லா மிக்சியில் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கையில் கூட பிசைஞ்சு விட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது அந்த பாலில் வேகும்போது நல்லாவே வெந்துடும். நீங்கள் மீதி இருக்கிற அந்த சாதம் வச்சு தான் இந்த ஸ்வீட் செய்யணும்னு இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எப்பவும் போல் நம்ம சாதம் வடித்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு அந்த அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நான் அடுத்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் நான் உடச்சி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உடச்ச பட்டையை நான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டில் பட்டை சேர்த்தா அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. இது சேர்க்குறனால என்ன ஆகுனா, இதோட அந்த ஃப்ளேவரும் அந்த கலரும் ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், குங்குமப்பூவோட அந்த எல்லோ கலர் வந்து அங்கங்கே தெரியுதா உங்களுக்கு. ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். 10 நிமிஷம் பால் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குட் டே பிஸ்கெட் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி நட்ஸ் உள்ள பிஸ்கெட் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிஸ்கெட்டை வந்து நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. கையிலையோ இல்லை மத்து வச்சு அதில் கூட நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கிராக் ஜாக் 50-50 இந்த மாதிரி உப்பு இருக்க பிஸ்கெட் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. பிஸ்கெட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். பொதுவாக கடவுள் வந்து மனுஷங்க எல்லாத்தையுமே ஒரு சிமிலாரிட்டிஸோட படைச்சிருக்காருன்றதை நான் நம்புகிறேன். அது நம்ம பழக்க வழக்கங்களில் இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற அந்த உணவில் கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த அரிசி பாயசம் வந்து நார்த் இந்தியாவில் சாவல் கி கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிச்சும் ஃப்ளேவர்ஃபுல் டிஷ்ஷஸில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதாவில் கூட இந்த டிஷ்ஷை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, சைனாவில் கூட இந்த ரைஸ் புட்டிங் ஃபேமஸ். அவங்க வெர்ஷனோட பேர் என்னென்னா 8 ஜுவல் ரைஸ் புட்டிங். உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஐஷாஸ் ஆஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, நம்ம அரிசி பாயாசம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இதை பாதாம், பிஸ்தா இல்லை கேஷ்யூ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஐஷாஸ் ஆஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஆயிஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.